வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரியான சின்ன வெங்காய காரக்குழம்பு. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் சாப்பிட்றப்பையும் அதுக்கு ஒரு பொரியல் வத்தலோடு சாப்பிட்றப்பையும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி இல்லாட்டி ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாளிப்பு வடகம், சில பேருக்கு அதை வெங்காயம் வடகம் சொல்லுவாங்க, அது இல்லைன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் 3மே சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம், இதிலேயே ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்து வந்துச்சுன்னா காரக்குழம்பு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா எல்லாம் பொரிஞ்சு செவந்தோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 7 வெள்ளைப்பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்குறப்ப இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் முழுசாக போடுறத விட. இப்போ 25லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை முழுசாக அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வரணும். கொஞ்சம் மிதமான தீயிலே வதக்குங்க, கலர் கருகிடக்கூடாது. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி சேர்க்குறப்ப நம்ம வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவும் நல்லாவும் வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல கண்ணாடி பதத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ பெங்களூர் தக்காளி, அதை ஒரு 1.5 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன். நாட்டு தக்காளினா இதில் பாதி அளவு தான் சேர்க்கணும். இப்போ சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். மிளகாய்த்தூள் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம சாம்பார் பொடியில் அவ்வளோவா காரம் இருக்காது, காரக்குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வரணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் புளி தண்ணி விடணும். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிக்கோங்க. புளியோட அளவு புளிப்புக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கணும். இப்போ இதை கரைச்சி ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் புளி தண்ணி சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பச்சை காட்டம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீடியம் தீயிலேயே நல்லா திக்காகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம், அது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சின்ன வெங்காய காரக்குழம்பு செம சூப்பராக தயாராகிடுச்சு. திக்னஸ் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம இட்லி, தோசை, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.